எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒலிவ மலையில் உள்ள அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த ஜெபத்தை குறித்த விவரங்களை எபிரேயர் நிருபாக்கியன் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்த ஜெபத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனங்கள் வரைக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 44 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே ஒலிவ மலையில் உள்ள கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. வழக்கமாக இயேசு தன்னுடைய சீஷர்களோடு அடிக்கடி போகிற ஒரு இடம். யூதாஸ் காரியோத்தை தவிர மீதி 11 பேரோடு இயேசு போகிறார். அது ஒரு நல்ல இரவு நேரம். அப்போ பாருங்கள், சீஷர்களில் 8 பேரை அவர் உட்கார வச்சுட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய 3 பேரையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்கள பார்த்து சொல்கிறார், இங்கே நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கன்ற. அந்த 3 பேரையும் அங்கே ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் கொஞ்சம் தள்ளி போய் இயேசு ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்ததை முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து அவர் ஜெபித்தார். என்ன வார்த்தை சொல்லி ஜெபித்தார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு ஜெபம் பண்ணுறார். இப்போ பாருங்கள், அந்த ஜெபம் பண்ணுகிற அந்த நேரத்தில் வேத வசனங்கள் அங்கே எப்படி எழுதப்பட்டு, அவர் திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்றார். ஆனால் இந்த சீரியஸ்னஸை அந்த சீஷர்கள் என்ன செய்யல, கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவே இல்லை. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன மாதிரி நல்லா சாப்பிட்டு வந்த அந்த சீஷர்கள் தூங்கிட்டான். முதல் முறை வந்து பார்க்குறாரு, அவங்க தூங்கிட்டு இருக்கிறத, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதா அப்படின்றார். திரும்பவும் போய் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து மறுபடி வந்து பார்த்தா அவர்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறாங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அவங்கள மறுபடியும் தட்டி விடுறாரு. ஆனால் அவங்க பாருங்கள், அவர் திரும்ப போனதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டாங்க. அப்போ இயேசு அங்கே போய் ஜெபித்த போது அவருடைய வியர்வையின் துளி இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் என்ன செய்தது? விழுந்தது. இப்படி தான் சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எபிரேயரில் அந்த தேவ மனிதன் அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதும்போது சொல்கிறார் பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அப்படின்னா அவர் மனுஷனாய் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, அதாவது பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறார். எப்படி ஜெபம் பண்ணுறாரு? வேண்டுதலும் விண்ணப்பமும் எப்படி பண்ணாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தில் பல நிலைகள் இருக்கிறது. ஜெபம் பண்ணும்போது பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஜெபம் பண்ணும்போது நம்முடைய மனநிலைகளில் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. எல்லா நேரமும் கத்தி என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படி தானே? சாப்பாடை யாராவது முன்னாடி வச்சுட்டு பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படிலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். அப்படி தானே? ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில், ஒரு கைவிடப்பட்டு விடுவோம் என்கிற ஒரு அபாயமான நேரம் வரும்போது யாருமே நம்மளை பார்த்து சொல்ல வேண்டாம், நம்மளை அறியாமலே நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதையும் மறந்து நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்காம நம்ம கத்தி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், இயேசுவேன்னு கதற ஆரம்பிச்சிடும்.
இப்போ இயேசு அப்படி தான் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு என்ன செஞ்சாராம்? அவர் ஜெபித்தார். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது நீங்கள் வேறு யாரையுமே பார்க்கக்கூடாது. நீங்களும் ஆண்டவர் தான். உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர்கிட்ட நீங்கள் யாரும் நடிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கும்போது நான் இப்படி ஜெபித்தா என்னை என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம். உங்களுடைய நிலைமை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய தேவைகள், இதை கருத்தில் கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவ்வளோதான். சந்தோஷமான மனநிலையில் சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுற அனுபவம் இருக்குது. வேதனை நிறைந்த சூழ்நிலையிலையும் சத்தத்தை உயர்த்தி கதறி ஜெபிக்கிற சூழ்நிலை இருக்குது. ஆண்டவர் செய்த நன்மைக்காக ஆனந்த கண்ணீர் வடித்து நன்றி சொல்லி ஜெபிக்கிற சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் தாங்க முடியாத துயரத்தினால் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிற சூழ்நிலை என்ன செய்யுது? இருக்குது. நமக்கு ஒரு நல்ல நிச்சயம் என்னென்னா, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், முகத்தை அவர் என்ன செய்கிறதில்ல, பார்க்கிறதில்லை. இப்போ இங்கே ஆண்டவர் இயேசு ஏன் திகில் அடைகிறார், ஏன் வியாகுலப்படுகிறார், அவருடைய இருதயம், அவருடைய ஆத்மா ஏன் இப்படி மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தை இப்படி இரத்தத்தில், அதாவது வியர்வையின் துளி இரத்தமாக வெளியில் வர்ற அளவுக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஏன் அப்படின்னு உடனே நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. அவர் சிலுவைக்கு போகிறது குறித்து பயந்துட்டார். சாக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அவர் கலங்கிட்டார். என்னதான் இருந்தாலும் அவர் மனுஷன் தானே. அப்போ மரணம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? பயமாக தானே இருக்கும். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. எல்லா மனிதனும் வாழ பிறக்கிறான். ஆனால் இயேசு ஒருத்தர் தான் தன்னை மரிப்பதற்கு அர்ப்பணிக்கவே பிறந்தார். இந்த பூமியில் இயேசு வாழ்வதற்காக வரல, தன்னுடைய ஜீவனை கொடுக்க தான் அவர் வந்தார். அப்போ அவர் சிலுவையில் தான் தன்னுடைய உயிரை கொடுப்பார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஏன்னா அவர் தன்னுடைய சீசர்களோடு பேசும்போது மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு அப்படிங்கிறத அவரே வாயினால் என்ன செய்தார்? அறிக்கிட்டார். சிலுவையில் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக என்ன செய்தார்? ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போது தன்னுடைய மரணம் எந்த விதத்தில் சம்பவிக்கும் என்பதை குறித்து இயேசு நன்கு அறிந்திருந்தார். அதனால் அவரை வாரினால் அடிப்பதை குறித்து அவர் பயப்படவில்லை. அவரை சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப் போகிறாள் என்பதை குறித்து கலங்கவில்லை. அவருடைய தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட போகிறது என்பதை குறித்து அவர் பயப்படவில்லை. அவரை நிந்தனைக்குட்படுத்தி அவமானப்படுத்தி மிகவும் வேதனைப்படுத்துவார்கள் என்பதை குறித்து அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யலை, யோசிக்கல. அவருடைய கலக்கத்திற்கும் அவருடைய வியாகுலத்திற்கும் ஒரே ஒரு காரணம்தான், மனுக்குலத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டால் பிதாவோடு அவருக்கு இருக்கிற உறவு என்ன செய்யப்படும்? துண்டிக்கப்படும். இந்த இயேசு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்றார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் இதுவரைக்கும் என்ன செஞ்சதே இல்லை, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே இல்லை. அவர்களுடைய உறவில் அவ்வளவு ஐக்கியம். நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் என்ன செய்யட்டும், ஒன்றாக இருக்கட்டும் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்தார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இயேசுவினுடைய வியாகுலத்துக்கு ஒரே ஒரு காரணம்தான், இந்த மனுக்குலத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டால் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தன்னுடைய முகத்தை அவருக்கு என்ன செய்வார்? மறைத்து விடுவார். அப்போ பிதாவோடு அவருக்கு இருக்கும் அந்த உறவு நிச்சயமாக துண்டிக்கப்படும். அப்போ அதனால தான் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்கும்படி உதவி செய்யும். இப்படி உம்மோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட போகிறதே, அதனால் அதை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை என்ன செய்யுங்க, ஆகிலும் அது என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய. அப்படித்தான் இந்த மனுக்குலத்தின் மீட்புக்கு வழின்னா அதற்கும் நான் ஆயத்தம். அல்லேலூயா. அப்போ அந்த பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசு ஏன் வேண்டுதல் செஞ்சார், இயேசு ஏன் விண்ணப்பம் பண்ணார்னா இந்த ஐக்கியத்திற்காக தான். அல்லேலூயா. அதனால் சிலுவையில் இயேசு தொங்கின போது இந்த முழு மனுக்குலத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. இந்த பூமியை காரிருள் மூடியது. சுமார் 3 மணி நேரம் முழு உலகமும் காரிருளால் என்ன செய்யப்பட்டிருந்தது? சுமார் 3 மணி நேரம் காரிருள் அந்த பகுதியெல்லாம் என்ன செய்திருந்தது? நிரப்பி இருந்தது.
அப்போ பாருங்க, பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டு போனது. அந்த முழு மனுக்குலத்தின் பாவத்தை அவர் சுமந்த பின்பு பிதா தன்னுடைய முகத்தை காண்பித்த போது தான் இயேசு பிதாவை பார்த்து கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அப்படிங்கிறது தேவனோடு நமக்கு இருக்கும் ஒரு நல்ல உறவு, நல்ல ஒரு ஐக்கியம். இதை ஒரு நாளும் ஒரு காலம் நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விலகி விடக்கூடாது. இந்த உறவு பிரியக்கூடிய எந்த பாவங்களிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவனோடு உறவாடுவதற்கு தான் நமக்கு ஜெபம். அப்போ இந்த உறவை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இது ஒரு மிகப்பெரிய வேலை. சிலுவையில் அவர் செய்ய போகிற மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து அந்த நேரத்திற்கு தேவையான பலனை, கிருபையை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து முடிக்கப்பட வேண்டிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கணும்னா கண்டிப்பாக அதற்கு ஜெபம் தேவை. என்னால் முடியும் இல்லை, முழங்காலில் நின்று தேவனுக்கு முன்பாக நம்ம மன்றாடி அந்த பலனை, அந்த கிருபை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா முழங்காலில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்பாக கூட அவர் முழங்கால் படியிட்டு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ அவர் செய்து முடிக்க வேண்டிய அந்த தேவனுடைய சித்தத்தை வெற்றிகரமாய் நிறைவேற்றி முடிக்க அந்த கடைசி நேரத்திலும் அவர் ஜெபித்தார். நான் ஏற்கனவே ஜெபித்த ஒரு நபர் தானே, 40 நாள் உபவாசித்து ஜெபித்த நபர் தானே, இரவெல்லாம் ஜெபித்த ஒரு நபர் தானே, அதிகாலையிலே ஜெபித்த ஒரு நபர் தானே, வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபித்த ஒரு நபர் தானே, மலை மேலெல்லாம் ஏறி ஜெபித்த ஒரு நபர் தானே அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய ஜெப வாழ்வில் நான் ஏற்கனவே நிறைய ஜெபம் பண்ணிட்டேன்னு ஒரு நாள் அவர் என்ன செய்யல, இருக்கவே இல்லை. கடைசி மூச்சு வரைக்கும் அவர் தேவனோடு விண்ணப்பம் பண்ணினார். சிலுவையில் கூட, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார். அந்த உறவை ஜெபத்தின் மூலமாக அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ நம்ம பூமியில் வாழ்கிற கடைசி மூச்சு வரைக்கும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ ஜெபத்தின் மூலமாக தேவனோடு நமக்கு ஒரு நல்ல உறவை நாம் வளர்த்து கொள்வோம். அந்த உறவிலே வலிமைப்பட எந்த விதத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த விதத்தெல்லாம் பயன்படுத்துவோம். எந்த இடத்துல ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஜெபிப்போம். எந்த நேரத்தில் ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த நேரத்திலெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு வெற்றி சிறந்தது போல நாமும் வெற்றியடைய இந்த ஜெபமாகிய உறவு நமக்கு உதவி செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டோடு சொல்லுங்கள், ஜெபத்தின் மூலம் உம்மோடு உறவாட, இந்த உறவை வளர்த்து கொள்ள, வெற்றிகரமான உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இடத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து அல்ல, மனம் விட்டு உமக்கு முன்பாக மன்றாட வேண்டுதல் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.